அம்மாபட்டினத்தில் இஸ்லாமியர்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாபட்டினத்தில் அமைந்துள்ள மசூதி மற்றும் 32 வீடுகளை நீர்நிலை புறம்போக்கு என கூறி நீதிமன்றத்தின் உத்தரவின் பெயரில் அதிகாரிகள் இடிப்பதற்கான நோட்டீஸை ஒட்டி அந்த வீடுகளை எடுக்க முயல்வதாக குற்றம் சாட்டியும் அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்கள் அம்மாபட்டினத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்போராட்டம் போக்குவரத்து மிகுந்த கிழக்கு கடற்கரை சாலையில் நடைபெறுவதால் இப்பகுதியில் இப்போராட்டம் பேசும் பொருளாகி மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அம்மாபட்டினத்தில் இருக்கக்கூடிய ரஹமத்திற்கு உட்பட்டிருக்கக்கூடிய 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய வீடுகளை சுமார் 100கணக்கான வீடுகள் மற்றும் முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலங்களை இடிப்பதற்காக தற்பொழுது நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை தடுக்க வேண்டும், அதனுடைய நோட்டீஸை ரத்து செய்யணுங்கிற அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை, அறவழி போராட்டத்தை இங்கே இருக்கக்கூடிய மக்கள், இருக்கக்கூடிய ஜமாத்தர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து செய்திருக்கிறார். எஸ்டிபி கட்சி மறுவோடு கைகோர்த்து கொண்டு ஜனநாயக சக்திகளும் ஒன்றாக கைகோர்த்து கொண்டு இந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தின் வாயிலாக அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்று பார்க்கும்போது, உடனடியாக அரசு தலையிட்டு 50 ஆண்டுகளுக்கு மேலாக தற்பொழுது நீர்நிலையே இல்லாத காரணத்தால் அதனுடைய நிலத்தினுடைய வகைப்பாட்டை மாற்றி உடனடியாக அங்கு குடியிருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இலவசமாக அந்த பகுதிகளை பட்டா வழங்கி உடனடியாக இந்த நோட்டீஸ் வழங்கியதை ரத்து செய்ய வேண்டும் என்று இதன் போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். அதிகாரிகள் இப்பொழுது எங்களுக்கு கைகோர்ட்டு ஆர்டர் இருக்கு, அதை நாங்கள் ஒவேப்படி தான் ஆகணுங்கிற இடத்துல நிற்கிறாங்க. நாங்கள் அரசுடைய கோரிக்கை வைக்கிறோம். அரசு உடனடியாக இதில் தலையிட்டு இந்த நிலத்துடைய வகைப்பாட்டை மாற்றினார்களானால் நிச்சயமாக மாற்ற முடியும். அதற்கான உச்சநீதிமன்றத்துடைய ஆணை இருக்கின்றது. அதை தான் நான் சொல்லி காமிக்கிறோம். இந்த போராட்டம் நீண்டு கொண்டே செல்லும். நிச்சயமாக இந்த நோட்டீஸ் வழங்கியிருக்கிற ஆர்டர் ரத்து செய்யக்கூடிய வரையில் நிச்சயமாக இந்த போராட்டம் நீண்டு கொண்டே செல்லுமே தவிர இந்த போராட்டம் 1% கூட பின்வாங்கப்படாது. அபூபக்கர் சித்திக் எஸ்டிபி கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர்.